அந்த அம்மாவுக்கு வேணா ஏதோ ஒரு காரணத்துக்கு தேவைக்காக அந்த ஆண் துணை தேவைப்பட்டிருக்கலாம், அந்த கள்ளக்காதல் அதை வீட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பெண்கள் என்ன பாவம் இருக்கு, படிச்சுட்டு இருக்க பெண்கள், நல்ல ஆர்ப்பாங்க குழந்தைகள், அது ரெண்டும் அவங்க அந்த ஒரு கொலையில் ஏற்பட்டான். இப்போ அவனும் உள்ளே போயிட்டான். ஒரு பக்கம் ஒரு ஃபேமிலியை விட்டு இப்போ அவனும் போயிட்டான். இது என்னன்னு கேட்டால், இது யார் மேலே தவறு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது நமக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்மணி மேலே தான் தவறு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் 2 வயதுக்கு அந்த பெண்களை வச்சுட்டு இந்த தவறு அந்த பெண்மணி பண்ணியிருக்கூடாது இல்லையா? அதனால 2 அப்பாவி பெண், அவங்க பெற்ற பெண் குழந்தைகள் 2 பேரும் உயிரிழந்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுது. நேரில் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது கிரிமினலாஜிஸ்ட் ராஜ்குமார் சார் அவர்கள். குற்ற வழக்குகள் சம்பந்தமாகவும் அந்த குற்றங்களை தடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல்களை ராஜ்குமார் சார் கொடுத்துட்டு வர்றார் நம்ம சேனல்ல. இன்று நம்ம ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக அவர்கிட்ட பேசுவோம். அதாவது சார், இப்போ இந்த முறை தவறிய உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து அது காலங்காலமா இருந்துட்டு வருது, இப்பவும் இருந்துட்டு வருது. இது பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட, இந்த ஒரு முறை தவறிய உறவுக்குள்ள மக்கள் போகக்கூடாது, அப்படி போனா எவ்வளவு என்ன மாதிரியான கொடூரமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும், காவல்துறையினர் இது இந்த மாதிரியான வழக்குகள்ல காவல்துறைக்கே தண்ணி காட்டி ஒரு குற்றவாளி அப்படின்னா அந்த மாதிரியான ஹிஸ்டரி கொண்டு வர இருக்காங்களா? இது நீங்க ரொம்ப கேள்வி, ஒரு நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க சொன்னது, அதாவது ஒரு தேவையில்லாத தொடர்பு ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்டாலோ ஒரு ஆணுக்கு ஏற்பட்டாலோ என்ன ஆகும், அப்புறம் காவல்துறை அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ், அவங்க மிடில் கிளாஸ் குடும்பம், ஒரு பெண்மணி, அவர் கணவர் இறந்துட்டு இருக்காங்க. இறந்துட்டு இது ட்ரிப்ளிகன் ஏறிடுறாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு வயதுக்கு பெண்கள் 2 பேர். அந்த அம்மா அந்த பீச்சில் ஒரு நல்ல கடை போட்டு வியாபாரம். அதுல இன்னொருத்தர் பக்கத்துல இன்னொருத்தர் கடை போட்டு இருந்திருக்காரு. அவரு திருநெல்வேலி பக்கம் தெற்கு மாவட்டங்களை சேர்ந்த ஒருத்தர். அவருக்கு இந்த அம்மாவுக்கு காலப்போக்கில் தொடர்பு ஏற்படுது. அவருக்கு மனைவி, அவரும் மனைவி பிரிந்தவர் போட்டிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா வியாபாரம் பண்ணிட்டு லிவிங் டுகெதர், இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொன்னா கள்ளக்காதல், ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கும்போது இது ஒரு வருடம் 2 வருடம் அப்படி போயிருக்கு. அந்த பெண்கள் 2 வயது அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு அந்த பெண்களுக்கு ஏதோ பாலியல் தொல்லைகள் இந்த கொடுக்கவே இவர் கண்டிக்க, இந்த அம்மா ஒரிஜினல் அம்மா கண்டிக்க, இது இப்படி வாக்குவாதமா போக, ஒரு நாள் ஏதோ அந்த அம்மா தவறா இவரை ரொம்ப தவறா பேசிட, அந்த என்ன பண்றான், இந்த அம்மா அந்த 2 பெண்களை கொலை பண்ணிடுறான். 3 பேர். இது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வழக்கு. கொலை பண்ணிட்டு தப்பிக்க ட்ரை பண்ண விஷயம் தான் ரொம்ப காமெடி. இவன் என்ன பண்றான், பக்கத்துல மரணம் கண்டுபிடிச்சு காவல்துறை தகவல் சொல்றாங்க. காவல்துறை மிகுந்த சிரமப்பட்டு தேடுறாங்க. குற்றவாளி யாருன்னு தெரியும், அக்யூஸ்ட் யாரு தேடுறாங்க. எங்க அவன் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், எங்க போனான்னு தெரியல. தனிப்படை அவர் ஊருக்கெல்லாம் போகுது, அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகுது, அவருடைய எல்லா வீட்டுக்கும் போகுது, எல்லாரும் எங்கேயுமே ஆளுக்கு கிடைக்கல. இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, அந்த மெரினா பீச் நிறைய போட்டுங்க நிற்கும் தெரியுமா, பெரிய பெரிய போட்டுங்களாம், அதுக்குள்ளே உட்காந்துட்டு படுத்துட்டு வசதியா. அந்த போட்டுக்கு சொந்தக்காரர் அவர் 10 நாளைக்கு மீன் பிடிக்க போகல. ஸோ இவர் என்ன பண்ணுறது, இரவுல மட்டும் அப்படியே நைஸாக வர்றது, சாப்பிட்றது, தேவையான சாப்பாடு பகலுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் வாங்கிட்டு, அந்த போட்டு தார் பையனாக இருக்குமா, அதெல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு டெம்பரரி செட்டப் வீடு மாதிரி பண்ணிட்டு அதுல இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் இந்த போட்டுக்காரரு வந்திருக்காரு, நம்ம அவருக்கு போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தா உள்ளூர் ஒருத்த படுத்துங்கிறான். அப்புறம் அவர் பயந்து போய் ஒருத்த படுத்துருக்காங்கன்னா, மது போதையில் ரொம்ப படுத்துருக்கவே ஓடி போய் போலீஸை சொல்லியிருக்காரு. போலீஸில் சொன்னோன்னா போலீஸ் ஓடி வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு குற்றவாளி இவர் தான் சொல்லி அதெல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டாங்க. குற்றம் கேஸ் சால்விட்டு அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். இதில் என்ன எனக்கு மனசெல்லாம் பாதிச்சுதுன்னா, அந்த அம்மாவுக்கு வேணா ஏதோ ஒரு காரணத்துக்கு தேவைக்காக அந்த ஆண் துணை தேவைப்பட்டிருக்கலாம், அந்த கள்ளக்காதல் அதை வீட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பெண்கள் என்ன பாவம், 2 பெண் படிச்சுட்டு இருக்க பெண்கள், நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகள், அது 2ம் அவங்க அந்த ஒரு கொலையில் ஏற்பட்டுட்டான். இப்போ அவனும் உள்ளே போயிட்டான். ஒரு பக்கம் ஒரு ஃபேமிலியை விட்டு இப்போ அவனும் உள்ளே போயிட்டான். இது என்னன்னு கேட்டால், இது யாரு மேலே தவறு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது நமக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்மணி மேலே தான் தவறு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் 2 வயதுக்கு அந்த பெண்களை வச்சுட்டு இந்த தவறு அந்த பெண்மணி பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால 2 அப்பாவி பெண், அவங்க பெற்ற பெண் குழந்தைகள் 2 பேரும் உயிரிழந்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டார்கள்.
இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுது. எனக்கு அந்த காவல்துறை நண்பர்கள் என்கிட்ட அந்த கேஸ் சொல்லும்போது மனம் ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. ஆக இந்த தனிமையில் இருக்கும் பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வயது வந்த பெண்கள் குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்களோ இல்லை இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு உறவுக்கெல்லாம் போகாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டா உங்கள் சம்மந்தப்பட்ட நண்பர்கள், சுற்றுத்தாரர்கள், உறவினர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உங்கள் குழந்தைகளோட பாதுகாப்பை முதல்ல கருதி பாதுகாப்பாக பார்த்துப்பாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் துணை வச்சுக்கிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அவன் ஆல்ரெடி அந்த நான் சம்மந்தப்பட்ட வழக்கில் நான் சொன்ன ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி அந்த தெற்கு மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு தவறுகள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ கண்டதும் காதல், அதுவும் வயதான காலத்தில் கண்டதும் காதல்னால் வேலைக்காது. இன்னைக்கு அப்படி இருக்கு பாருங்க. இந்த அம்மா அலோவ் பண்ணதுனால வீட்டுக்கு வர போக அப்போ இந்த அம்மா இல்லாத போது அந்த பெண்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க போக இது பெரிய காவலருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லை கேஸ் ஈஸியாக முடிஞ்சிச்சா, நான் தான் பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு. பட் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மனசை பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு, ஒரு குடும்பம் போச்சு. அதனால வந்து இது வந்து ஒரு அவேர்னஸாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன்.